ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து இந்த ஆஸ்வனஸ் மாடல் டைம் ரிலேட்டட் மாடல்ஸ்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸு. சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸில் டைம் ரிலேட்டட் சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸு இந்த ஒரு டைம் ரிலேட்டட் மாடல்னு சொல்லுவாங்க. இது ஆஸ்வனஸ் மாடல்னு கூட நம்ம வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸு. இப்போ இந்த இதில் வந்து எப்படி இந்த மாடலில் வந்து சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்ம எழுத கற்றுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸு. இதில் முதல்ல வந்து காம்பவுண்டில் வந்து அண்டு அப்படின்ற கன்ஜெக்ஷன் வரும். அதுக்கு அர்த்தம் உடனே. காம்ப்ளெக்ஸில் வந்து ஆஸ்வனஸ், இதுக்கு அர்த்தம் உடனே. சிம்பிளில் ஆன் ஒன்று போட்டுக்கிட்டு அது வேர்பை வந்து V1 + ing. இந்த கன்ஜெக்ஷன்லாம் இது நம்ம யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸு. காம்பவுண்டில் வந்து அண்டு வரும், காம்ப்ளெக்ஸில் வந்து ஆஸ்வனஸ் வரும். சிம்பிள் வந்து ஆன் போட்டு வேர்பை வந்து ஐஎன்ஜி ஃபார்மில் போடணும் இந்த டைப்பில். சரி, இப்போ பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸு. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுன்னா, இப்போ 2 சென்டென்ஸ் எடுத்துக்கிறேன் நான். த சைல்டு சா த ஸ்னேக், அந்த குழந்தை பாம்பை பார்த்தது. த சைல்டு கிரைடு, அந்த குழந்தை அழுதது. இப்படி 2 சென்டென்ஸு. த சைல்டு சா த ஸ்னேக், த சைல்டு கிரைடு, அந்த குழந்தை பாம்பை பார்த்தது, உடனே அந்த குழந்தை அழுதது. அந்த நடுப்பில் ஒரு அண்டு போட்டிங்கன்னா 2 SVO பேட்டர்னுக்கு நடுவில் காம்பவுண்ட் சென்டென்ஸுக்குரிய கன்ஜெக்ஷன் அண்டு போட்டுட்டிங்கன்னா, கோஆர்டினேஷன் கன்ஜெக்ஷன் அண்டு போட்டோம்னா 2 சிம்பிள் சென்டென்ஸுக்கு நடுவில் கோஆர்டினேஷன் கன்ஜெக்ஷன் அண்டு போட்டதுனால இது காம்பவுண்ட் சென்டென்ட்டாக ஆயிடுச்சு. த சைல்டு சா த ஸ்னேக் அண்டு த சைல்டு கிரைடு. முடிச்சிங்களா? இப்போ அடுத்தது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் என்ன பண்ணுன்னா, காம்பவுண்ட்லேருந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் எழுதும்போது இந்த காம்பவுண்ட் சென்டென்ஸ் நடுப்பில் போட்டுக்கிற அந்த அண்டு எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ், அடிச்சிருங்க. அதை எடுத்துகிட்டு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் இருக்கிற என்ன கன்ஜெக்ஷன் இந்த மாடலில் போடணும் பாருங்கள், மேலே எழுதியிருக்கிறேன் பாருங்கள், ஆஸ்வனஸ். அந்த கன்ஜெக்ஷனை வந்து ஆரம்பத்தில் போட்டுருங்க பாருங்க, முதல் சென்டென்ஸோட ஆரம்பத்தில். ஆஸ்வனஸ் த சைல்டு சா த ஸ்னேக் அப்படி போட்டுட்டு அடுத்த சென்டென்ஸ் அப்படி எழுதிருங்க, த சைல்டு கிரைடு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, அந்த குழந்தை அந்த பாம்பை பார்த்த உடனே அந்த குழந்தை அழுதது. இப்போ அந்த குழந்தை பாம்பை பார்த்த உடனே அழுதது அப்படின்னு தமிழ் மீனிங் ஃப்ரெண்ட்ஸு. சரி, இப்போ வந்து அடுத்தது இப்போ காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் எழுதிட்டோம். இப்போ அடுத்தது சிம்பிள் சென்டென்ஸ் எப்படி எழுதுறதுன்னா, இப்போது காம்ப்ளெக்ஸ்லேருந்து சிம்பிள் சென்டென்ஸ் எழுதும்போது இந்த காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குரிய கன்ஜெக்ஷன் ஆஸ்வனஸ், அது போயிடும் ஃப்ரெண்ட்ஸு. அதை அடிச்சு விட்ருங்க. அடிச்சு விட்டுட்டு இப்போ என்ன பண்ணுன்னா, அதுக்கு பதில் ஒரு ஆணுன்னு ஒன்று போட்டுக்குங்க, ஒரு ப்ரிப்போசிஷன் ஆணு போட்டுட்டு இந்த கன்ஜெக்ஷனோடு சேர்ந்து இருக்கிற இந்த கன்ஜெக்ஷனோட இந்த சென்டென்ஸில் வந்து சைல்டு சப்ஜெக்ட்டு, இந்த 2வது சென்டென்ஸ் இந்த சென்டென்ஸில் சைல்டு சப்ஜெக்ட்டு. இந்த 2 சென்டென்ஸ்லேயும் வேறு சப்ஜெக்ட் இருந்தால் தான் அந்த 2வது இது கன்ஜெக்ஷனோடு சேர்ந்து இருக்கிற சென்டென்ஸில் சப்ஜெக்டை போட்டு அப்பாஸ்ட்ராஃபி போட்டு எஸ் போடுறது அந்த மாடலு. ஆனால் இது வந்து அப்படி இல்லை. இது வந்து 2 சென்டென்ஸ்லையும் ஒரே சப்ஜெக்டாக இருக்கிறதுனால அதை நம்ம போடக்கூடாது. அப்படி இப்போ என்ன பண்ணணும், ஒரு ஆணை ஒன்று போட்டுட்டு இதில் பாருங்கள், ஆஸ்வனஸ் விட்ருங்க, இந்த சைல்டு விட்ருங்க. இது என்ன டென்ஸு வெர்புங்க, V2 வெர்பு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்குதுங்க. சாவனுடைய V1 ஃபார்ம் என்னென்னா, ப்ரெசன்ட் ஃபார்ம்னா சி, அதோட ஐஎன்ஜி சேர்த்துங்க, சிஇங்க வந்துருச்சுங்களா. ஆன் போட்டோம், சாவனுடைய ப்ரெசன்ட் ஃபார்ம் சி, அதனுடைய ஐஎன்ஜி சேர்த்து சிஇன்னு போட்டோம். அப்போ ஆன் சீயிங் த ஸ்னேக் த சைல்டு கிரைடு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, அதே அர்த்தம் தான், குழந்தை பாம்பை இப்போ கண்ட உடனே அழுதது அப்படின்னு அர்த்தம். சரி, அடுத்தது இப்போது இன்னொரு மாடலு, 2வது மாடல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைப்லேயே வந்து 2வதாக ஒரு மாடல் இருக்குது. அதுக்கு முன்னே ஃப்ரெண்ட்ஸு, அதுக்கு போகிறதுக்கு முன்னே நம்ம ஒரு சின்ன வேண்டுகோள் ஃப்ரெண்ட்ஸு. கண்டிப்பாக நம்ம சேனலில் நிறைய வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பரவாயில்ல, கொஞ்சம் கமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அடியில் போட்டிங்கன்னா பரவாயில்ல, கொஞ்சம் எனக்கு ரொம்ப ஊக்கம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் கொஞ்சம் சொல்லி கொஞ்சம் நம்ம இதை பார்க்க சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஃப்ரீயாகவே போடுறேன். சரி, போகலாங்களா? இதுக்கு போகலாங்களா? இப்போ அடுத்தது ஒரு டைப்பு, இதே மாடலில் அடுத்த டைப்பு, பொலிட்டிக்கல் பார்ட்டி மீட்டிங் எண்டட். இது ஒரு சென்டென்ஸ். என்ன அர்த்தம்? அரசியல் கட்சி கூட்டம் முடிவடைந்தது. த க்ரௌட் டிஸ்பர்ஸ்டு, கூட்டம் கலைந்தது. இப்போ வந்து இது மாதிரி ஒரு 2 சிம்பிள் சென்டென்ஸ் எடுத்துக்கிறோம். என்ன சிம்பிள் சென்டென்ஸு? அரசியல் கட்சி கூட்டம் முடிவடைந்தது, கூட்டம் கலைந்தது. சரி, இப்போ இதுக்கு நடுப்பில் காம்பவுண்ட் சென்டென்ஸ் எழுதுன்னு என்ன பண்ணணும், மேலே பார்த்தீங்களா, காம்பவுண்ட் சென்டென்ஸ் எழுதி கன்ஜெக்ஷன் எழுதி போட்டுருக்குறோம் பார்த்தீங்களா,
அந்த கன்ஜெக்ஷனை எடுத்து 2 சென்டென்ஸுக்கு நடுப்பில் போட்டு எழுதுனீங்கன்னா அது காம்பவுண்ட் ஆயிரும். இப்போ எப்படி எழுதுவீங்க? த பொலிட்டிக்கல் பார்ட்டி மீட்டிங் எண்டட் அண்டு த க்ரௌட் டிஸ்பர்ஸ்டு. காம்பவுண்ட் எழுதிட்டிங்களா? சரி, இப்போது காம்பவுண்ட்லேருந்து காம்ப்ளெக்ஸ் எழுதும்போது இந்த காம்பவுண்ட் சென்டென்ஸில் இருக்கிற கன்ஜெக்ஷன் அண்டை மறந்துறக்கு ஃப்ரெண்ட்ஸ், அதை விட்டுட்டு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸுக்குரிய கன்ஜெக்ஷன் என்னது? ஆஸ் சூன் அஸ். அதை ஃபஸ்ட்டு சென்டென்ஸு முன்னாடி போட்டு எழுதுங்க. ஆஸ் சூன் அஸ் த பொலிட்டிக்கல் பார்ட்டி மீட்டிங் எண்டட் த க்ரௌட் டிஸ்பர்ஸ்டு. இப்போ என்னது? ஆஸ் சூன் அஸ் த பொலிட்டிக்கல் பார்ட்டி மீட்டிங் எண்டட் த க்ரௌட் டிஸ்பர்ஸ்டு. இதுக்கு என்ன அர்த்தம்? அரசியல் கட்சியின் கூட்டம் முடிவடைந்த உடனே கூட்டம் கலைந்தது. இந்த 2 காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸுக்கு அந்த அர்த்தம். சரி, இப்போ அடுத்தது காம்ப்ளெக்ஸ்லேருந்து சிம்பிளுக்கு போவோம். இப்போ காம்ப்ளெக்ஸ்லேருந்து சிம்பிளுக்கு போகும்போது அதுக்கு என்ன ஃபார்முலா பாருங்கள். மேலே எழுதியிருக்கிற ஒரு ஆணு ப்ரிப்போசிஷனை போட்டுக்கிறோமா? போட்டுக்கின்னு இந்த 2 சென்டென்ஸ்லேயும் ஒரே சப்ஜெக்டாக வேறு சப்ஜெக்டெல்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு. இந்த சென்டென்ஸில் பாருங்கள், ஆஸ் சூன் அஸ் சப்பார்டினேட் கிளாஸில் பாருங்கள், இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி மீட்டிங் இது ஒரு இந்த சென்டென்ஸில் இந்த சப்ஜெக்ட்டு. த க்ரௌடு டிஸ்பர்ஸ்டு இந்த சென்டென்ஸில் த க்ரௌடு சப்ஜெக்ட்டு. இப்போ இந்த சென்டென்ஸில் த பொலிட்டிக்கல் பார்ட்டி மீட்டிங் இது சப்ஜெக்ட்டு, 2வது சென்டென்ஸில் க்ரௌடுன்றது சப்ஜெக்ட்டு. அப்போ 2 சென்டென்ஸில் வந்திருக்கிறது வேறு சப்ஜெக்டாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த சப்பார்டினேட் கன்ஜெக்ஷனோட கிளாஸ் இருக்குது, சப்பார்டினேட் கிளாஸில் வந்திருக்கிற சப்ஜெக்டை போட்டு அப்பாஸ்ட்ரஃபி போட்டு ஒரு எஸ் போட்டுக்கிறோம். ஏன்னா அதில் என்ன சப்ஜெக்ட் வந்துருக்குது? த பொலிட்டிக்கல் பார்ட்டி மீட்டிங் தான் சப்ஜெக்ட்டு. அதுக்கு மேலே ஒரு அப்பாஸ்ட்ரஃபி போட்டு ஒரு எஸ் போட்டுங்க. அப்புறம் பக்கத்தில் என்ன வெர்பு இருக்குது பாருங்கள், எண்டட் V2 வெர்பு இருக்குது. அந்த V2 வெர்பினுடைய V1 ஃபார்ம் என்னங்க? எண்டு. அதோட என்ன ஐஎன்ஜி சேர்த்துங்க, எண்டிங் அப்படின்னு வருது. அப்போது அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் மீட்டிங்ஸ் எண்டிங் அப்படின்னு வருது. அடுத்த சென்டென்ஸ் அப்படி எழுதிங்க, த க்ரௌட் டிஸ்பர்ஸ்டு. இதுக்கு என்ன அர்த்தம்னா அதே தான். இப்போ அரசியல் கட்சியின் கூட்டம் முடிவடைந்த உடனே கூட்டம் கலைந்தது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸு. மிக்க நன்றிங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.